சங்கீதம் 144:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இது என்ன முகாம்? இயேசு கிறிஸ்துவின் முகாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்றாரு? இந்த 3 நாட்கள் ட்ரைனிங் கொடுக்கிறார். என்ன ட்ரைனிங்? போருக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். பிசாசு உங்களை பார்த்து பயப்பட போறா. பிசாசுக்கு கண்ணி வெடி வைக்க போறீங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க போடுற பாம்ல, நீங்க போடுற அணுகுண்டுல பிசாசு உங்க ஏரியா விட்ட ஓட போறான். ஆமென். எத்தனை பேர் வர ரெடியா இருக்கிறீங்க? இயேசுக்கு ஸ்தானாதிபதிகளா கர்த்தர் உங்களை வைக்க போறாரு. இயேசு உங்களை தளபதிகளா கர்த்தர் வைக்க போறாரு. ஆமென். இயேசுவின் தளபதிகள் நீங்க யாரு? கர்நாடகாவுக்கு ஒரு தளபதியா வைக்க போறார், ஆந்திராவுக்கு ஒரு தளபதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு தளபதியா கர்த்தர் உன்ன வைக்க போறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் எதுக்காக வச்சிருக்கிறார்னா உனக்கு யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். எதுக்காக வச்சிருக்க? எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறாங்க. ஜபத்தை கற்றுக் கொடுத்தாங்க, ஆராதனை கற்றுக் கொடுத்தாங்க, வேதத்தை தியானிக்கிறத கற்றுக் கொடுத்தாங்க, பாவ வாழ்க்கையை குறித்து தானே கற்றுக் கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் கற்றுக் கொடுக்கறாங்க. என்ன தெரியுமா? யாரு முட்டி போட்டு ஜபம் பண்றாங்களோ அவங்கள பார்த்து பேய் பயப்படுறான். வாலிபர்களை முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவன் துண்டைக்கான துணியக்கான ஓடுவான் பிசாசு. இப்ப நீங்க எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்க போறீங்க. கர்த்தர் உங்க கையில ஆயுதத்தை கொடுக்க போறாரு. கர்த்தர் உங்களை கொண்டு யுத்தத்துக்கு கர்த்தர் கொண்டு போக போறாரு. அல்லேலூயா. கர்த்தர் இங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்துக்கும் பழக்க வைக்கிறாராம். நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். ஒரு அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். யாத்திரீகாமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். அமலோக்கியர் வந்து ரிவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலோக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். அமலேக்கியர் வந்து ரேவத்தீவிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்களாம். மோசே வந்து யோசுவாவை பார்த்து சொல்றாரு, ஏய் யோசுவா, நீ போய் நமக்காக யுத்தம் பண்றதுக்கு ஜனங்களை தெரிந்து கொண்டு வா என்று சொல்லி தேவன் மோசேக்கு ஆலோசனை கொடுக்கிறார். யாரோடு யுத்தம் பண்றதுக்கு? அமலேக்கியரோடு யுத்தம் பண்றதுக்கு யோசுவாவை கர்த்தர் அனுப்புறார். போயிட்டு நமக்காக ஜனங்களை கொண்டு வா. இந்த ஃபயர் கேம்ப் எதுக்காகனா, கர்த்தர் என்ன சொன்னார்? ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஊழிய நாட்களை கர்த்தர் சொன்னார், கர்த்தருக்காக ஒரு வாலிப சேனை எழும்ப வேண்டும். கர்த்தருக்காக வாலிப சேனை எழும்ப வேண்டும். அதற்கான ஒரு முகாமை நடத்துங்கள், ஒரு அக்கினி முகாமை நடத்துங்க. சத்ருவுக்கு சவால் விடுகிற ஒரு சேனை கூட்டங்கள், ஒரு சேனை, வாலிப சேனை எழும்புவதற்காக இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அமலேக்கியர் என்றால் மாம்சம் என்று அதற்கு அர்த்தம். மாம்சம், தேவ பிள்ளைகள், மாம்சம். நமக்கு பாத்தீங்கன்னா மாம்சத்தோடு நமக்கு யுத்தம் இருக்கு. மாம்சத்தோடு நமக்கு, அதாவது நம்முடைய மாம்சமும் நம்முடைய ஆவிக்கு விரோதமா யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலோக்கியோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். வாசிங்க. மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் கீழே யுத்தம் பண்ணிட்டு இருக்குது. ஒரு 2 பேர் மேல முழங்கால் படிட்டு கொண்டிருக்கிறாங்க. இங்க யோசுவா அவன் ஒரு கூட்டமா போயிட்டு யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அமலேக்கியர்கிட்ட ஃபைட் பண்றாங்க. இங்க மோசே ஆரோன் போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றாங்க. ஏன்? யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு யோசுவாவுக்கு தேவன் பலன் கொடுக்கும்படியா. தம்பி தங்கச்சி, நீ ஜெபிக்க ஜெபிக்க தேவன் சத்ருவோடு கூட யுத்தம் பண்ற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ ஜெபிக்க ஜெபிக்க உனக்கு பலன் வரும். ஆராதிக்க ஆராதிக்க உனக்கு பலன் வரும். எப்ப தெரியுமா? பிசாசு உங்களை அடிக்கிறது அவன் கோழை, சாத்தான் ஒரு கோழை. நீ எப்ப தோந்து போயிருக்கிற அப்பதான் என்கிட்ட சண்டைக்கு வரியான்னு கேட்பான் உன்னை. அப்பதான் உனக்கு சோதனை வரும். நீ சோர்ந்து போயிட்டு ஜெபிக்காத நேரத்துல வந்து என்கிட்ட யுத்தம் பண்ணணுவான். ஆனா வாலிபர்களாகிய நம்ம சும்மா அப்படி இருக்க கூடாது. எப்போதும் ஜெபிக்கணும் தேவன் விரும்புகிறார். தொடர்ந்து வாசிக்க போகிறோம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். ஒரு காலத்துல பெரிய தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்கள கர்த்தருக்காக பராக்கிரமம் செய்தாங்க. ஆண்டவருக்காக தேசத்தை சுதந்தரித்தாங்க, ஊழியம் செஞ்சாங்க. ஆனா ஒரு கூட்ட தலைவர்கள்
தேசத்துல இருந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு இன்னொரு சந்ததியை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை சாதாரணமா நினைக்கவே நினைக்காத. கர்த்தர் உன்னை சாதாரணமா கொண்டு வரல. நீ உட்கார்ந்து இருக்க சும்மா இல்ல. வாலிப தங்கச்சி, கர்த்தர் உன்னை உன் காலேஜ்ல கலக்க வைக்க போறார். நீ வேலை செய்யற இடத்துல கர்த்தருக்காக எழுந்து சிலம்பம் பண்ண போகிறாய். வாலிப தம்பி, நீ சாதாரணமா நினைக்காத, சின்ன பிள்ளை நினைக்காத. நீ முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உன் கைகளை பலப்படுத்துவார். நீ சத்ருக்கு சவால் விடுவாய். சத்ரு உன்னை பார்த்து பயப்படுவார். சத்ருவின் கோட்டையில் இருக்கிற ஜனங்களை நீ கர்த்தர் பக்கம் திருப்புவாய். அதுக்காக தான் தேவன் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி, நீ எழும்பணும். நீ எழும்பணுன்றதுக்காக தான் அந்த முகாம். அதுக்காக தான் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை உங்க சபையில நீ எந்த இடத்துல எந்த ஊர்ல இருக்கிறியோ, அவங்க சோர்ந்துட்டாலும் அவங்கள பார்த்து ஐயோ உங்க சரியில்லைன்னு சொல்லாத. உங்களுக்கு முன்னாடி இருக்கணும்னு பார்த்து சோர்ந்து போயிடாத. கர்த்தர் உன்னை புது பலனை கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவங்க சோர்ந்து போயிட்டு இருக்கலாம். அவங்க யுத்தம் பண்ணி சோர்ந்து கலைச்சு போயிருக்கலாம். வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் உன்னை உருவாக்கி பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உன் கைகளை போருக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆயுதமாய் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆயுதமா இருக்க போறீங்க? கர்த்தருக்கு நான் போர் வீரனாய் இருக்க போகிறேன், நான் போர் சேவகனாய் இருந்து தீங்குகளை அனுபவிக்க ரெடியா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ராணுவ வீரன்னா சும்மா இல்ல. ராணுவ வீரன் காலையில எழுந்து ஆயத்தமாகுவாங்க. ட்ரைனிங், அவங்களுக்கு 6 மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நல்ல கரடு முரடான கஷ்டத்தை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பார்டர்ல நின்றுட்டு இருப்பாங்க. இரவும் பகலும் துப்பாக்கிகளை வச்சு நாட்டை காத்துட்டு இருப்பாங்க. தீவிரவாதி உள்ள வரக்கூடாது, இந்தியாவுக்குள்ள தீவிரவாதிகள் வரக்கூடாதுன்னு சொல்லி விழிப்பாய் காத்து கொண்டிருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைய, உங்க வீட்டுக்குள்ள பிசாசு வரக்கூடாது, உங்க ஊருக்குள்ள பிசாசு வரக்கூடாது, உங்க காலேஜுக்குள்ள பிசாசு வரக்கூடாது. ஏன் உன் வாழ்க்கையில கூட பிசாசு வரக்கூடாது? கர்த்தர் அப்படியாய் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த யுத்தம் எந்த யுத்தம்னா மனுஷன் கூட போடுகிற யுத்தம் இல்ல. வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு கூட யுத்தம் பண்றது கர்த்தர் உன்னை எழுப்பி இருக்கிறார். தேவ பிள்ளை, ஒன்று தெரியுமா? பிசாசுகளோடு யுத்தம் பண்றதுக்கு அமெரிக்க படை கூட தோத்து போயிடும். ஆனா தேவ படை மட்டும் தான் ஜெயிக்கும். ஏன்னா பிசாசின் தந்திரங்களை அமெரிக்க படைக்கு தெரியாது. உளவுத்துறை தீவிரவாதத்துடைய உளவுகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். பிசாசின் தந்திரங்களை தெரிந்து யுத்தம் பண்ணுகிற ஒரே ஒரு கூட்டம் எதுனா அது தேவ ஜனம் மாத்திரம்தான். பிசாசின் தந்திரங்களை அறிந்து யுத்தம் பண்ணுகிற ஒரே கூட்டம் நீங்க தான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கற்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அடுத்த வாசிங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஒண்ணு தெரியுமா? இந்த யுத்தம் ஒரே நாள்ல முடியறது இல்ல. நீ சாகர வரல யுத்தம் போராடணும். கொஞ்ச நாள் பாவத்தோடு யுத்தம் இருக்கும், பாவத்தோடு கூட போராட வேண்டிய சில நாட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் விசுவாச போராட்டம் இருக்கும், ஜெபத்துல ஒரு பெரிய போராட்டம் இருக்கும், பல விதமான யுத்தங்களை கத்த. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, கடைசியில் நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்டு பேய் ஜெயிக்கலாம், ஜெயிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் ரவுண்டு கூட நம்ம தான் அடிப்போம். செகண்ட் ரவுண்ட நம்ம அடிப்பு தான். தேர்ட் ரவுண்டு நமக்கு தான் வின்னிங். ஆர்த்திக் சாதனை கர்த்தர் கொடுக்க போறார். இனி வர்ற சந்ததி 3 ரவுண்டை நம்ம தான் அடிப்போம், ஜீரோ ஆக்க போறோம். ஆமென். காரணம் நம்ம கூட இயேசு என்ற ஹீரோ இருக்கிறார். ஆமென். ஹீரோ கூட இருந்தா அவனை ஜீரோ ஆக்கிடலாம். ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 15-20 வருஷத்துக்கு மேல இருக்கு. ஒரு நாளும் விதவிதமான யுத்தங்களை பிசாசு கொண்டு வரான். அந்த யுத்தங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்து ஜெயத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் உன்னை ஜெயிக்க உருவாக்க போறார். அல்லேலூயா.